சாட்சியை கேட்டிங்களா? அருமையான சகோதரி அவங்க உமா மகேஸ்வரி அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், முதல்ல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனநிலை, எப்பவுமே சச்சரவு, சண்டை, நிம்மதியற்ற சூழ்நிலை. அப்புறம் ஆசீர்வாதம் இல்லை, நிறைய நஷ்டம், இழப்பு, 50 லட்சம் கடன், மாதிரி பிரச்சனை, குழப்பமான ஒரு நிலைமை. ஆனால் குடும்ப ஜெபம் ஆரம்பித்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு முதலாவது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், கணவன் மனைக்குள்ளே ஒரு மனம், ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தேவன் அருளினார். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் இந்த கொடூரமான காலத்திலும் பாதுகாத்து கொண்டார் இந்த குடும்பத்தை. மூன்றாவது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். 50 லட்சம் கடனை மாத்திட்டாரு, வருமானத்தை பெருக பண்ணினார். இன்னைக்கு குடும்பமா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்கல்ல. அதுக்கு தான் நீங்க குடும்பமா ஜெபிக்கும் போது இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், சரீரத்துக்கு அடுத்த நல்ல சுகம், இந்த மாதிரி சகல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால இந்த ஜெபம், குடும்ப ஜெபத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இந்த குடும்ப ஜெபத்தில் ஆசீர்வாத ஜெபத்தில் இணைகிறவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 2003ஆம் வருஷம்தான் கர்த்தர் அதை குறித்து சொல்லி குடும்பங்களுக்காக என்னென்ன ஜெபிக்கணும்னு பேசினார். 3 காரியம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அந்த உறவுகளுக்குள்ளே ஒரு சமாதானம். வீட்டில் சமாதானம் இல்லைன்னா நிம்மதி இருக்காது. எப்பவும் கணவன் மனைவி சண்டை, முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா, மாமியார் மருமகள் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? அது ஒரு நரகம், ஒரு குடும்பம் நரகம். அதுக்காக குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். குடும்பன்றது குட்டி மோட்சமா இருக்கணும். அப்போ அங்கே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே சமாதானம், உறவுகளுக்குள்ளே சமாதானம் வரணும். இந்த சமாதானத்தை கெடுக்க தான் பிசாசு முயற்சி பண்ணுவான். யாரையாவது தூண்டி விடுவான். யாரும் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் மூலமா பிரச்சனையை உண்டாக்கி ஒண்ணுமில்லாத காரியத்தை பெருசாக்கி சமாதானத்தை கெடுத்து விடுவான். அப்போ முதல்ல குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா தானே சமாதானம் வரும். ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா அவர் துன்மார்க்கமாய் நடப்பார், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும். அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சமாதானத்தோடு இருக்குன்னு முதல்ல ஜெபம். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னது, குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அப்போ அதுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நம்முடைய ஜெபக்குழுவில் தினமும் ஜெபிக்கிறோம். அப்போ குடும்பங்களின் பாதுகாப்பு. எத்தனையோ தீமைகள் இருக்குல்ல, பகலில் பறக்கும் அம்புகள், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பகலில் பாழாக்கக்கூடிய அந்த கொள்ளை நோய்கள், இது மாதிரி பாழாக்குகிறவன் பிசாசானவனுடைய கிரியைகள், பலவிதமான கண்ணுக்கு தெரியாத ஆபத்தெல்லாம் இருக்கிறது. இப்போ வாதை, சில வாதை உன் கூடாரத்தை, உன் வீட்டை அணுகாது. அப்போ அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறணும். அப்போ குடும்பங்களுக்கு விரோதமாய் பல ஆபத்துகளை விளைவிக்கிற பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, இயற்கை பேரழிவுகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் விலக்கி நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் அதில் அக்கறை உள்ளவர். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே தேவன் அக்கறை உள்ள தேவன். அப்போ அதுக்காக ஜெபிப்பாரு, குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்பாரு. அப்படி ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தேவதூதருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவன் குடும்பத்தாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார்னு நம்ம வேத புஸ்தகத்தில் யோபு 1:10 வாசிக்கிறோம். அப்போ அதே தான் உங்களுக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ள வந்து விட்டால் உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அந்த வேலி பாதிக்கப்பட்டக்கூடாது, அந்த வேலி நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம். நீங்க ஒழுங்கா ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, கர்த்தரை தேடலைன்னா அந்த வேலியில திறப்பு விழுந்துரும், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதனால தான் அந்த வேலியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்போ தீமைகள், கொள்ள நோய்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாதங்கள் எதுவும் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவர். அந்த பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொன்னார். அப்போ குடும்பத்தின் சமாதானம், 2வது குடும்பத்தின் பாதுகாப்பு, 3வது குடும்பத்தின் ஆசீர்வாதம். அப்போ என்ன ஆசீர்வாதம் வேணும்?
சில குடும்பத்தில் வேலை இல்லை, வருமானம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும். சில குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை இல்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும். சில குடும்பத்தில் வறுமை, வேதனை, பொழுது பண கஷ்டம், இந்த நிலைமை மாறி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை செய்யணும். இப்படி சில குடும்பத்தில் நஷ்டங்கள், இழப்புகள், அதனால் உண்டாகிற பாதிப்புகள், ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கணும். இப்படி பலவிதமான காரியங்களில் ஆசீர்வாத குறைவுகள் காணப்படலாம். ஆண்டவர் சொன்னது 3 காரியம். ஒன்று, குடும்பத்தின் சமாதானத்துக்கு ஜெபிங்க. 2வது, குடும்பத்தின் பாதுகாப்புக்கு ஜெபிக்கணும். 3வது, குடும்பத்தின் ஆசீர்வாதம். அப்போ இந்த 3 காரியத்துக்கு தான் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம். குடும்பங்களை பிசாசு தாக்கப்போ அதிகமாக முயற்சி பண்ணுறான். இந்த 3 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி நம்முடைய ஜெபக்குழுவிலே தொடர்ந்து ஜெபம் நடைபெறுகிறாரு. நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா? குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இணையலைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும், எங்கள் ஃபேமிலிக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும். திட்டத்தில் சேருவதற்கு காணிக்கை கிடையாது, கட்டணம் கிடையாது, இலவசம்தான். உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இலவசமாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை, அதுக்குன்னு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். தினம் ஒரு 20 நிமிஷம் தான். ஒரு 2 பாட்டு பாடுங்க, ஆளுக்கு 5 வசனம் வாசிங்க, ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. தினம் ஒவ்வொருத்தரை ஜெபிக்க சொல்லுங்க. தியான புஸ்தகம் இருந்தால் ஒரு தியான புஸ்தகத்தை வாசிங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் சின்சியராக தொடர்ந்து செய்யணும். அப்போது அது மாதிரி உங்களுடைய ஜெப குறிப்புகள், கடன் பிரச்சனை, பிள்ளைகள் காரியம், படிப்பு, அதில் ஒரு டைரியில், ப்ரேயர் டேயில் எழுதி வைத்து நீங்கள் தினம் ஆண்டோடைய பாத்திரம் வைத்து குடும்பமாக ஜெபிச்சு பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள். நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தான் ஆசீர்வாத தடையாக இருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியாதா? பிசாசு அதை தடுக்க முயற்சி பண்ணுறான். 4 நாள் ஜெபிச்சு 5ஆம் நாள் பிரச்சனை வருதுன்னு குடும்ப ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. சாத்தானுக்கு தெரியும், நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்கன்னு. விடாதங்க. சாத்தானே உன்னை கடிந்து கொள்கிறான். ஜெபத்தை தடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறான். ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறான். ஜெபத்தை விட மாட்டோன்னு ஜெபிச்சு பாருங்க, பிசாசு உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே வர மாட்டான். அப்புறம் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஜெபிக்கணும். நீங்கள் இது மாதிரி இந்த திட்டத்தில் இணைய விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் நம்பரில், இமெயிலில், அந்த நம்பருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தை இணைக்க விரும்புகிறேன், நாங்களும் குடும்பமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. இந்த மஞ்சள் கலரில் இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம், அதனுடைய விவரம் இருக்கும். குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஆண்டவர் கொடுத்த திட்டம், நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அந்த விவரம்லாம் அதில் இருக்கும். இதை வாசித்து நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். 2வது, இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களுடைய பெயர், முகவரியை தெளிவாக எழுதி, குடும்பத்தின் விவரங்களை எழுதி, பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டலாம். குடும்ப படம் ஒன்றை ஒட்டி எங்களுக்கு அனுப்பலாம். சிலர் சொன்னாங்க, இதுவரை நாங்கள் குடும்ப ஃபோட்டோவே எடுத்ததில்லை, இந்த ஃபார்மை வச்சு தான் குடும்பமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க பிரதர்ன்னு சொல்லி. ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை. யார் யார் கூட போய் நின்று எடுக்கிறீங்க செல்ஃபின்னு. குடும்பத்தில் உள்ளவங்களோட சேர்ந்து பார்த்திங்களா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஜெப குறிப்புகள், முக்கியமான ஜெப குறிப்பு உங்களுக்கு ஜெபிக்கணும், அதில் எழுதி இதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறோம். ஒரு கவர், ப்ரௌன் கலரில் இப்படி ஒரு கவர் இருக்கும். இதுக்குள்ளே இப்படி 2ஆக மடித்து அப்படியே வச்சா போதும். அதுக்கு மேலே மடி கூட கரெக்டாக வச்சு ₹5 ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பு வாங்கி ஒட்டி அனுப்பிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை பற்றின ஒரு பேம்ப்லெட் அனுப்புவோம். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு. அப்புறம் தினம் உங்களுக்காக இங்கே ஜெபக்குழுவில் நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போ நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பு உங்களோட கூட இருக்கும்.
திங்கட்கிழமை தோறும் இந்த மாதிரி காலையில் 6:30 மணிக்கு குடும்பமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் உட்கார வச்சு உங்களோட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. தவறாமல் பங்கு பெறுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அந்த உமா மகேஸ்வரி சிஸ்டருடைய குடும்பத்தில் கடன் எல்லாம் அடைச்சாரு, பிஸ்னஸ் ஆசீர்வதித்தாரு, சமாதானம் கொடுத்தாரு. இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து குடும்பமாக நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும். எங்கள் குடும்பத்தின் மேல் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இம்மட்டும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரே, ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், குடும்பமாய் ஜெபிக்க இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு துதிங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமாதானம் இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். இன்னும் பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று குடும்ப ஜெபத்தில் தவறாமல் பங்கு பெறணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறும்படி எல்லாரையும் ரட்சித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும். என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். முறுமுறுப்பை உண்டாக்குகிற, சந்தேகத்தை உண்டாக்குகிற, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் விலகட்டும். உங்களுடைய ரத்தத்துக்குள்ள எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும். சின்ன வியாதி கூட வரக்கூடாது. நோய் கிருமிகள் வீட்டுக்குள்ள எங்களை தொடக்கூடாது. கொள்ள நோய்கள் வரக்கூடாது. உங்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசுனி கிரியைகள் எதுவும் எங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையாதபடி உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வெளியில போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, வர்றாங்க, உங்களுடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முழுமையா உங்களுடைய பாதுகாப்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். நீங்க அற்புதம் செய்யுங்க. இந்த கடன் எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க. இனி கடன் வாங்காதபடி வாழ்வதற்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தகப்பன அதே மாதிரி எங்களுடைய சபைக்காக செபிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டருக்காக, மெய்ப்பருக்காக அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம் பெருகட்டும். எங்க சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் நடக்கணும். ஆசீர்வாதம் உண்டாகணும். உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க ஊர்ல இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகள் அழியட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள், தவறான நம்பிக்கைகளை கொண்டு வருகிற ஆவிகள், பிசாசின் வல்லமைகள், மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை எல்லா வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் சத்தம் வரணும். ஜெப சத்தம் வரணும். பாடல் சத்தம் வரணும். எல்லா குடும்பங்களையும் ஜெபிக்கிற குடும்பங்களா மாறணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாதத்தில் வைத்திருக்கிறோம். இந்த தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும். எங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.